டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்குகின்ற சுற்று நிருபம் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இது திருத்தப்பட்ட சுற்று நிருபமாக வந்திருக்கிறது. ஏற்கனவே நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இப்போது சில நிவாரணங்கள் அதிலே சேர்க்கப்பட்டு சில விஷயங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தொடர்பான சுற்று நிருபம் தான் வெளியாக இருக்கிறது. இயற்கை இந்த அனர்த்தத்தினால் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால், அதில் உங்களுடைய வீடுகள் இழக்கப்பட்டிருந்தால், சொத்துக்கள் இழக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்றதுல பல முக்கிய சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்றீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 2 பேர் அல்லது 2 பேருக்கு குறைவாக இருந்தால் 25,000 ரூபாய் 3 மாதத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தினரில் 3 பேர் மேலே, அதாவது 2 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் 3 மாதத்திற்கு 50,000 ரூபாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த வாழ்வாதார நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போவதற்கான ஒரு ஊக்கத்தொகையாக, ஒரு நிவாரண தொகையாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கால்நடை பண்ணையாளர்களுக்கான நிவாரணம் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களுக்கு தான் இந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலப்பினமாக வைத்திருக்கின்ற கால்நடை பண்ணைகளை வைத்திருந்தால் அதில் உறந்த ஒரு விலங்கிற்கு 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகூடியதாக நீங்கள் 10 விலங்குக்கான ஒரு நஷ்ட ஈட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 20 லட்சம் ரூபாய் வரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல உள்ளூர் கால்நடை பண்ணைகள், உள்ளூர் விலங்குகளை நீங்கள் கால்நடை பண்ணை வைத்திருந்தால் அதிலே இறந்த ஒரு விலங்கிற்கு 50,000 ரூபாய் வீதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் அதிகூடியதாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வரையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்னும் பல நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பன்றி வளர்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இறந்த ஒரு விலங்குக்கு 20,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகபட்சமாக 20 விலங்குகள் வரை நீங்கள் இழப்பீடினை பெற்றுக்கொள்ளலாம். 4 லட்சம் ரூபாய் வரையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ஆடு, செம்மறி ஆடு வளர்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இறந்த ஒரு விலங்கிற்கு 20,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சமாக 20 விலங்குகள் வரை அதிக இழப்பீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 4 லட்சம் ரூபாய் வரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல கோழி வளர்ப்பவர் அப்படின்னு சொன்னால் நீங்க இறந்த கோழி ஒன்றிற்கு 500 ரூபாய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகபட்சமாக நீங்கள் இதிலே 1 லட்சம் ரூபாய் வரையில் இந்த கோழி வளர்த்ததுக்கான நஷ்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் பிராய்லர் கோழி நீங்க வளர்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இறந்த ஒரு கோழிக்கு 250 ரூபாய் என்ற அடிப்படையிலே 1 லட்சம் வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இந்த பேர் அனர்த்தத்தினால், வெள்ளத்தினால் ஏற்பட்ட இழப்புகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த 2 வகை விலங்குகளையும் கொண்ட பண்ணைகளுக்கு அதிகபட்ச கட்டணமாகவும் அதற்காகவும் நீங்க 1 லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக்கொள்ளக்கூடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வீட்டு கோழி வளர்ப்பு ஒன்றுக்கு அலகொன்றிற்கு ஒரு முறை வழங்குகின்ற கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனர்த்தத்தினால் சேதமடைந்த மீன்பிடி தொழிலை மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கு அதிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த அனர்த்தத்தினால் சேதமடைந்த உவர்நீர் மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தப்படுகின்ற படகுகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது. முழுமையாக சேதமடைந்த மீன்பிடி படகுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, சேதமடைந்த மீன்பிடி படகுக்கு பெறப்பட்ட காப்புறுதி இழப்பீட்டை சீனோர் நிறுவனத்திற்கு செலுத்துவதற்கு உட்பட்டு அந்த நிறுவனம் மூலம் புதிய படகுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பகுதியளவில் சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு சீனோர் நிறுவனம் மூலம் பழுது பார்த்து அது தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அனர்த்தம் காரணமாக இந்த வலைகளை இழந்த மீனவர்களுக்கு வலைகளை கொள்வனவு செய்வதற்காக நோட் சி லிமிடெட் ஒரு முறை வழங்குகின்ற கொடுப்பனவாக 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு வவுச்சர் உங்களுக்கு ஒரு மீனவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல முழுமையாக சேதமடைந்த நன்னீர் மீன்பிடியிலே பயன்படுத்தப்படுகின்ற சிறிய படகுகள் மற்றும் வலைகளில் அடிப்படையிலே முழுமையாக சேதமடைந்த படகு ஒன்றிற்கு ஒரு மீனவருக்கு ஒரு முறை உதவித்தொகை 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. பகுதியளவு சேதமடைந்த படகு சீனோர் நிறுவனத்தின் மூலம் பழுது பார்த்து தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வலைகள் சேதமடைந்திருந்தால் ஒரு மீனவருக்கு அதிகபட்சமாக 5 வலை என்ற அடிப்படையில் சேதமான வலைக்கு 15,000 ரூபாய், அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையில் அந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சேத மதிப்பீடு இல்லாமல் இழப்பீடு பெற விருப்பம் தெரிவிக்கின்ற வணிக கட்டிட உரிமையாளருக்கு செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவு 5 லட்சம் ரூபாய் வரையிலே போகிறது. இது அனர்த்தத்தினால் சேதமடைந்த நிரந்தர வணிக கட்டிடங்களுக்காக வணிக வளாகத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு வணிக கட்டிட உரிமையாளருக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையாக இந்த தொகை சுற்று நிருபத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல மதிப்பிடப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் ஒரு வணிக உரிமையாளருக்கு வழங்கப்படுகின்ற அதிகபட்ச கொடுப்பனவு 5 லட்சமாக இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சேத மதிப்பீட்டிற்கு பிறகு இழப்பீடு பெற விருப்பம் தெரிவிக்கின்ற வணிக கட்டிட உரிமையாளருக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு 50 லட்சம் ரூபாய் வரையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனர்த்தத்தினால் முற்றிலுமாக சேதமடைந்து மண் சரிவு அபாயம் காரணமாக வசிக்க தகுதியற்றதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு புதிய வீடு கட்ட மானியம் வழங்கப்படுகிறது. குடியிருப்பு வீட்டிற்கு வீட்டு உரிமையாளருக்கு அதிலே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அனர்த்தத்தினால்
வெள்ளத்தினால் பகுதியளவு சேதமடைந்து வீடுகளை பழுது பார்ப்பதற்காக வீட்டு உரிமையாளருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல விவசாயிகளுக்கான ஒரு இழப்பீடும் இந்த சுற்றறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நெல், தானியம், சோளம், வேர்க்கடலை மற்றும் களப்பயிர் நிலங்களின் பயிர் சேதம் அல்லது மீள் நடுகைக்கான ஒருமுறை மாத்திரம் வழங்குகின்ற இழப்பீடு ஹெக்டேர் ஒன்றிற்கு 1,50,000 சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் காய்கறி, மிளகாய், வெங்காயம் மற்றும் வாழைப்பழம், பப்பாளி மற்றும் அன்னாசி போன்ற பழப்பயிர்கள் போன்ற அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பயிர்களினுடைய பயிர்ச்சேதம் அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பயிர்களினுடைய மீள் நடுகைக்கு ஒருமுறை மானியமாக 1,50,000 ரூபாயை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நான் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் இந்த சுற்றறிக்கையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்களும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தால், நீங்கள் கால்நடை பண்ணைகள் வைத்திருந்தால் அல்லது விவசாயம் செய்திருந்தால், இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த சுற்றறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இழப்பீடு பெறுவதற்கு யார் யார் தகுதி என்றதையும் எப்படி இழப்பீடு வழங்கப்படுகிறது என்றதையும் நான் இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் நீங்களும் இதனை பெற்றுக்கொள்ள முடியும்.